அரை கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க. அது பொடிசாக நறுக்கி மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கோலம் அரவைக்கு தேவையானது அரை தேங்காய் மூடி திருவுனது, 1/4 கப் பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, 1 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், அரைச்ச விழுதை, கறி விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. அரைச்ச வெங்காய விழுதையும் இதோடு சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா உருண்டை வராது. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். எங்கள் அம்மா கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க. 1 முட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. எங்கள் அம்மா செய்கிற இந்த கோலா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தக்காளி ஆட் பண்ணி அது வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. மிக்ஸி ஜார் கலந்த தண்ணியும் சேர்த்து அதோட 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி அவ்வளோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு குழம்புக்கு திக்னஸை கொடுக்குறதோட டேஸ்ட்டு சும்மா அள்ளும். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் உருட்டி வச்ச கறிக்கோலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். அரை மூடி அரைச்சி வச்ச தேங்காவை இதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. சுவையான கோலா குழம்பு ரெடி. கோலாவை மிதமான சூட்டில் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.